بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம வீடியோல அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதற்கு அர்த்தம் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு முஹ்மின் மற்றொரு முஹ்மினுக்கு சலாம் சொல்கின்றோம். இதனை ஏன் இஸ்லாத்தில் பின்பற்றுகின்றோம், எங்கிருந்து இதனை பின்பற்ற தொடங்கினோம், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருக்குர்ஆனில் இதனை பற்றி என்ன குறிப்பிட்டிருக்கின்றான், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கூறுவதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதுதான் வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை கொடுத்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய சமூகத்தின தனித்தன்மையான பண்பாடுகளில் சலாமை பரப்புவதும் ஒன்றாகும். சலாம் என்பது பல்வேறு காலங்களில் மனிதர்கள் மத்தியில் தற்செயலாக உருவாகி கண்மூடித்தனமாக பின்பற்றப்படுகின்ற சடங்கை போல் இல்லை. மாறாக உறுதியான அடிப்படைகளால் கட்டமைக்கப்பட்ட உயர்ந்த ஒழுக்க பண்பாகும். புகழுக்குரியவனான அல்லாஹு திருக்குர்ஆனில் இதை குறித்து கட்டளையிடுகின்றான். இந்த விஷயத்தில் நபிமொழிகளை நிபுணர்கள் கிதாபுஸ் சலாம் என்ற சலாமை பற்றிய நபிமொழிகளை தொகுக்கும் அளவுக்கு அவை நிறைந்து காணப்படுகின்றன. குர்ஆனில் அல்லாஹு குறிப்பிடுகின்றான், நம்பிக்கையாளர்களே, பிறர் வீடுகளில் நீங்கள் நுழைய கருதினால் அதில் இருப்பவர்களுக்கு சலாம் கூறி அவர்களுடைய அனுமதி பெறாத வரை நுழையாதீர்கள். மேலும் சலாம் கூறப்பட்டால் அதே போன்றே அதை விட அழகிய முறையிலோ பதில் கூற வேண்டும் என அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா கட்டளையிடுகின்றான். எவரும் நீங்கள் முஹம்மன் அதாவது சலாம் கூறப்பட்டால் அதற்கு பிரதியாக அதை விட அழகான வாக்கியத்தை கூறுங்கள் அல்லது அதையே திருப்பி கூறுங்கள். நாம் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் கூற வேண்டும், சலாமை பரப்ப வேண்டும் என வலியுறுத்துகின்ற நபிமொழிகள் ஏராளம் உள்ளன. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் இஸ்லாமில் சிறந்தது எது என்று கேட்டார்கள். அதற்கு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏழைகளுக்கு உணவளித்தல், நீங்கள் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் கூறுதல் என்று கூறினார்கள். சமூக வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை கூறிய 7 அம்சங்களில் சலாம் கூறுவதும் ஒன்றாகும். இதை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் தோழர்களுக்கு கட்டளையாக பிறப்பித்தார்கள். நாமும் நமது சமுதாயத்தில் அதை பின்பற்றி நடக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இதை குறித்து நபித்தோழர் பராக் இப்னு ஆசிஃப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு 7 விஷயங்களை ஏவினார்கள். அதாவது நோயாளியை நலம் விசாரிப்பது, ஜனாசா அடக்கம் செய்ய செல்வது, தும்மியவருக்கு அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறினார் யர்ஹமுக்கல்லாஹ் என்று பதிலளிப்பது, பலவீனருக்கு உதவுவது, அநீதி இழைக்கப்பட்டவருக்கு ஆதரவளிப்பது, சலாமை பரப்புவது, சத்தியம் செய்பவருக்கு சத்தியத்தை நிறைவேற்றி உதவி செய்வது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாமின் முக்கியத்துவம் கருதி அதை கடைபிடிக்க வேண்டும் என ஆர்வமூட்டினார்கள். அந்த சலாம் மூலம் இதயங்கள் இணைகின்றன, மனித மனங்களில் நேசங்கள் மலர்கின்றன. அது தனி மனித வாழ்விலும் சமூகத்திலும் மன தூய்மையையும் நெருக்கத்தையும் ஏற்படுத்துகின்றது. எனவே தான் சலாம் கூறுவதால் அன்பு ஏற்படுகின்றது. அன்பு ஸ்வர்க்கத்தினுள் சேர்ப்பிக்கின்ற இறை நம்பிக்கையை மனித இதயங்களில் பதிக்கின்றது என அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சலாம் கூறுவதை பற்றி நபிமொழி ஒன்றை காண்போம். எவரது கைவசம் என் ஆன்மா இருக்கின்றதோ அவன் மீது ஆணையாக, நீங்கள் இறை நம்பிக்கை கொள்ளாத வரை ஸ்வர்க்கம் புக மாட்டீர்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு கொள்ளாத வரை இறை நம்பிக்கை கொண்டவர்களாக மாட்டீர்கள். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை அறிவித்து தரட்டுமா? அதை நீங்கள் செய்தால் உங்கள் மத்தியில் அன்பு உண்டாகும். அதுதான் உங்கள் மத்தியில் சலாமை பரப்புங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சலாமை முந்தி சொல்பவர் அல்லாஹுவின் திருப்திக்கும் அருளுக்கும் நற்கூலிக்கும் மிக தகுதியானவர். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுவிடம் மனிதர்களின் சிறந்தவர் சலாமை முந்தி சொல்பவரே. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடைவீதிக்கு சென்று தம்மை கடந்து செல்கின்ற அனைவருக்கும் சலாம் கூறுவார்கள்.
ஒருவர் அவர்களிடம், நீங்கள் எதையும் விற்பதும் இல்லை, வாங்குவதும் இல்லை, நீங்கள் பொருட்களின் விலையை விசாரிப்பதும் இல்லை, கடைவீதியின் கும்பல்களில் எங்கும் அமர்வதும் இல்லை, பிறகு கடைவீதியில் என்ன செய்கிறீர்கள் என்றபோது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நான் கடைவீதிக்கு வருவது சந்திப்பவர்களுக்கு சலாம் கூற வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் என்று கூறினார்கள். சலாம் கூறுவதற்காக சமூகம் அனைத்திற்கும் இஸ்லாம் ஒரே வாக்கியத்தை வகுத்தளித்துள்ளது. மார்க்கத்தின் ஒழுக்கங்களை அறிந்த முஸ்லிம் அதை பின்பற்றி ஏனைய சமூகத்தில் இருந்து தனித்து விளங்குகின்ற இஸ்லாமிய கலாச்சாரத்தை செயல்படுத்துவார்கள். அந்த வாக்கியம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு என்பதாகும். சலாம் கூறப்படுபவர் ஒருவராக இருந்தாலும் இதே பன்மையான வாக்கியத்தை கொண்டே சலாம் கூற வேண்டும். கேட்பவர் அதற்கு வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு, உங்களுக்கு ஈடேற்றம் உண்டாகட்டும், மேலும் அல்லாஹுவின் கருணையும் அருள்வளமும் உண்டாகட்டும் என்று பதிலளிப்பார். இஸ்லாமின் முஹம்மன் தான் அல்லாஹு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த நாளில் இருந்து தன் அடியார்களுக்கு என தேர்ந்தெடுத்த முஹம்மன் ஆகும். அதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு கற்றுக் கொடுத்து வானவர்களுக்கு முஹம்மன் கூறுமாறு கட்டளையிட்டான். அது மனித குலத்துக்கு அவசியமான சலாம் ஈடேற்றத்தை உள்ளடக்கியுள்ளதால் காலங்காலமாக அவர்களுடைய சந்ததியர் பின்பற்றி வர வேண்டும் என்பது இறைவனின் விருப்பமாக இருந்தது. இறைவன் அருள் புரிந்த தொன்மை வாய்ந்த முஹம்மன் நேரிய சமுதாயமான இஸ்லாமை தவிர வேறு எந்த மதத்திலும் நிலை பெறவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது காலத்தில் இருந்து இன்று வரை அந்த வாசகம் மாற்றப்படவில்லை. அதன் நேர்வழியில் இருந்து எவரும் திருப்பி விடவில்லை. அது எவரையும் சோர்வடைய செய்ததில்லை. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹு ஆதாமை படைத்த போது நீங்கள் சென்று அங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்ற வானவர்களுக்கு சலாம் முஹம்மன் கூறுங்கள், அவர்கள் உங்களுக்கு கூறுகின்ற பதில் வார்த்தையை கேட்டுக்கொள்ளுங்கள், ஏனெனில் அதுதான் உங்கள் முஹம்மனும் உங்கள் சந்ததியர்களின் முஹம்மனும் ஆகும் என்று சொன்னான். அவ்வாறே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானவர்களிடம் சென்று அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களுக்கு ஈடேற்றம் நிலவட்டும் என்று முஹம்மன் சொன்னார். அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹமத்துல்லாஹி, ஈடேற்றமும் அல்லாஹுவின் கருணையும் உம்மீது நிலவட்டும் என்று வானவர்கள் பதில் கூறினார்கள். அவர்கள் தங்கள் பதிலில் ரஹமத்துல்லாஹி என்பதை அதிகப்படுத்தி கூறினார்கள். இது பரிசுத்தமானது, அருள் நிறைந்தது என்பதில் எவ்வித ஆச்சரியமும் இல்லை. ஏனெனில் இது மகத்துவம் மிக்க அல்லாஹுவால் அருளப்பட்டது. இதையே முஹம்மனாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என அல்லாஹு கட்டளையிடுகின்றான். அதை தவிர வேறு எந்த வாக்கியத்தையும் பயன்படுத்தக்கூடாது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இதை குறித்து திருக்குரானில், நீங்கள் எந்த வீட்டில் நுழைந்த போதிலும் அல்லாஹுவால் உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட மிக்க பாக்கியமுள்ள பரிசுத்தமான அஸ்ஸலாமு அலைக்கும் எனும் வாக்கியத்தை நீங்கள் உங்களுக்கு ஒருவருக்கொருவர் கூறிக்கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றான். இதன் காரணமாகவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சலாம் சொன்னபோது இதே வாக்கியத்தை கூறினார்கள். அவ்வாறே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிலளித்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், இதோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உம்மீது சலாம் கூறுகிறார் என்றார்கள். நான் வலைக்கிஸ் சலாம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு, அவர் மீதும் அல்லாஹுவின் கருணையும் அருள் வளங்களும் ஏற்படட்டும் என்று கூறினேன். இஸ்லாமில் சலாம் கூறுவதற்கென சில விதிமுறைகள் உள்ளன. முஸ்லிம்கள் தமது சமூக வாழ்வில் மிகுந்த கவனத்துடன் அவற்றை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், வாகனத்தில் இருப்பவர் நடந்து செல்பவரின் மீதும் நடந்து செல்பவர் உட்கார்ந்து இருப்பவர் மீதும் குறைவான எண்ணிக்கை உடையவர் பெருங்கூட்டத்தினர் மீதும் சலாம் சொல்லட்டும். அது மட்டும் அல்லாமல் இன்னொரு அறிவிப்பில் சஹீஹுல் புகாரியின் சிறியவர் பெரியவர் மீது சலாம் கூறட்டும் என்று வந்துள்ளது. அவ்வாறே சலாம் என்பது ஆண் பெண் இருவருக்கும் உரியதாகும். இதற்கு அஸ்மா பின்த் யஜீது ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் அறிவிப்பு சான்றளிக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை மஸ்ஜிதுக்கு சென்று கொண்டிருந்த போது அமர்ந்திருந்த பெண்களின் கூட்டத்தை கடந்தார்கள். அப்பொழுது சலாம் கூறி கைகளால் சைகை செய்தார்கள். சிறியவர்களுக்கு சலாம் கூறி சலாமின் முறையை அவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு
ரலியல்லாஹு அன்ஹு சிறுவர்களை கடந்து சென்ற போது அவர்களுக்கு சலாம் கூறினார்கள். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு செய்வார்கள் என்று கூறினார்கள். இஸ்லாமில் சலாம் கூறுவதற்கான ஒழுக்கம் மற்றும் சட்ட முறைகளில் ஒன்று இரவு காலங்களில் மென்மையான முறையில் தாழ்ந்த குரலில் சலாம் கூறுவதாகும். விழித்திருப்பவர் அதை கேட்க வேண்டும், தூங்கிக் கொண்டு இருப்பவர் விழித்துக் கொள்ளக்கூடாது. இவ்வாறு தான் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து வந்தார்கள். நபி தோழர் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நீண்ட நபி மொழியின் தொடர்ச்சியில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பாலை கொடுத்து வந்தோம். அதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரங்களில் வந்து சலாம் கூறுவார்கள். அது தூங்குபவர்களை விழிக்கச் செய்யாது, ஆனால் அது விழித்திருப்பவர்களுக்கு கேட்கும். சபைக்குள் நுழைகின்ற போதும் அதில் இருந்து எழுகின்ற போதும் சலாம் கூற வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் சபைக்கு வந்தால் சலாம் சொல்லட்டும், அதில் இருந்து எழுந்து செல்ல நாடினால் அப்பொழுதும் சலாம் சொல்லட்டும். முந்திய சலாம் பிந்திய சலாமை விட மிக முக்கியமானது என்று. இஸ்லாமிய தூய ஒழுக்கங்களை பின்பற்றி தனித்து விளங்குகின்ற முஸ்லிம்கள் சலாம் கூறுவதை குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்ற ஒழுக்கங்களை தன்னுடைய தனிப்பட்ட வாழ்விலும் பொது வாழ்க்கையிலும் துல்லியமாக கடைபிடித்து நடப்பதற்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரின் மீது அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இன்ஷால்லா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.